மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டியும் மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க வேண்டியும் தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் வழிபாடுகளும் சிறப்பு பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதேபோல் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு சார்பில் அன்னதானம் மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. அங்கு சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து நடைபெற்ற தங்க தேரோட்டத்தில் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் வடசென்னை தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள கருங்காத்தம்மன் திருக்கோவிலில் 167 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நந்தி பகவானுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டது. அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி இதனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தர்காவில் மக்கள் முதல்வரின் பிறந்த நாளை ஒட்டி மலர் போர்வை போர்த்தப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பகுதியில் அகோபில வரதராஜ பெருமாள் கோவிலில் 67 பெண்கள் புத்தாடை அணிந்து புது பானையில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். பெருமாளுக்கு பொங்கல் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள வெளி ஆண்டாள் சன்னதியில் மக்கள் முதல்வரின் பிறந்த நாளை ஒட்டியும் அவர் விரைவில் முதலமைச்சராக அரியணையில் அமர வேண்டியும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. இதில் அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பகவதியம்மன் கோவிலில் மாவட்ட கழகம் சார்பில் 67 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். இதேபோல் ஆரல்வாய் மொழியில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 67 சிவாச்சாரியார்களை கொண்டு ருத்ரஹோமம், சங்காபிஷேகம் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள முப்பிடாதி அம்மன் ஆலயத்தில் 670 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நடத்தினர். குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் கோவிலில் 1008 தேங்காய் உடைத்து பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்கள் முதல்வரின் பிறந்த நாளை ஒட்டியும் மக்களின் முதல்வர் மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் அமர வேண்டியும் மதுரை மாவட்டம் படமுதிர்ச்சோலையில் உள்ள முருகன் கோவிலில் புறநகர் மாவட்ட மேலூர் தொகுதி அஇஅதிமுக தொண்டரணி சார்பில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதேபோல் மதுரை தல்லாகுளத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் மதுரை வடக்கு தொகுதி கழகம் சார்பில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அஇஅதிமுக சார்பில் ஏழை எளியோருக்கு இலவச வேட்டி சேலைகளும் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்களும் வழங்கப்பட்டன. அமைந்தகரையில் உள்ள ஆசாத் நகரில் மக்களின் முதல்வருக்காக கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 767 பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்களும் ஏழை எளியோருக்கு புத்தாடைகள் மற்றும் தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன. பழனி திருக்கோவில் கருணை இல்லத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு மாவட்ட அஇஅதிமுக விவசாய அணி சார்பில் சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது. கொடைக்கானல் அருகே உள்ள பண்ணைக்காடு பகுதியில் 67 மலைவாழ் கர்ப்பிணி பெண்களுக்கு கீழ்மலை ஒன்றிய கழகம் சார்பில் இலவசமாக வளைகாப்பு நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. அம்மா அவர்களின் 67வது பிறந்தநாள் விழாவையொட்டி எங்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாய் வீட்டு சிதனமா, அதனால நிறைய சலுகைகள்லாம் எங்களுக்கு செஞ்சாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இதை நாங்கள் பெத்த தாய் செஞ்ச மாதிரியே மனசார ஏற்றுக்கிறோம். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் அங்கு ஏழை எளியோர் 5000 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மிக்சி, கிரைண்டர், சைக்கிள் போன்றவை வழங்கப்பட்டன.